வெல்கம் பேக் டு லிபாஸ் சேனல். இன்னைக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மீன் வாங்குறதுக்கு பஜாருக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டு மீன் குழம்பு செய்வதற்கான ஃபுல் ப்ரொசீஜருமே வந்து யூடியூப் சேனலில் இருக்குது. ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்த்து இன்ஸ்டாகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். பஜாருக்கு வந்துட்டு ஒரு பெரிய மீன் குழம்புக்காக பொடி மீனும் நாங்கள் வாங்கியிருந்தோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கான மீன் குழம்பு செய்கிறதுக்கு மெயினாக இந்த மசாலா வந்து ரொம்ப மேண்டட்ரி. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ்க்கு தக்காளி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா வந்து இது வதக்கி எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து மெயின். இந்த ஒரு பேஸ்ட் வந்து வதக்கி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணேன், மிக்ஸி ஜாரில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது தான். அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, நல்லா அது புரிஞ்சிட்டோம். 1/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 15-20 பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன். பூண்டு எவ்வளோ சேர்த்திங்களோ அவ்வளோ நல்லது. நல்லா போட்டு நல்லா அதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து என்ன பண்ண நல்லா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நல்லா ஒரு பெரிய சைஸில் வந்து பார்த்தோன்னா 3 வெங்காயம் வந்து நாங்கள் வெட்டி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கழிச்சா ரொம்ப நல்லது. நாங்கள் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் 3 சைஸில் வந்து நல்லா பெரிய வெங்காயத்தை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அதையே வதக்கிக்கோங்க. நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒன்றும் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் வந்து மீன் குழம்பு செய்யும் போது நல்லா வதக்கிங்க. இதிலே வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன், சீக்கிரமாக வந்து வதங்குறதுக்காக. நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நல்லா பெரிய சைஸில் வந்து பழுத்த தக்காளி பழம் வந்து நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அரைச்சி சேர்க்காதீங்க, நல்லா வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் வந்து என்னென்னா இந்த டைமில் வந்து நம்ம அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து ஒரு 2 to 3 minutes வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய எலுமிச்சை சைஸில் வந்து மாதிரி திக்காக வந்து நான் வந்து புளி கரைசல் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா கரைச்சவங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் புளியோட தன்மை எவ்வளோன்னு பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த ஜார் அளவு தண்ணியை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நல்லா வந்து மீனை வந்து இந்த டைமில் நல்லா கொதினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த டைமில் வந்து நல்லா நம்ம வாங்கி வச்சுருக்க எல்லா மீனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 minutes to 8 minutes தான் நல்லா கொதிக்க விடுங்க. இன்கேஸ் உங்கள் மாங்காய் இருந்தீங்கன்னா இந்த டைமில் மாங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சினதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.